ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் ஃபாலோவர்ஸுக்கு அன்பு வணக்கங்கள். கடகராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் 2025 எந்த மாதிரியான கோச்சார நிலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் வருஷத்துக்கு ஒரு முறை தொடக்கூடிய உச்ச நிலையை தொடக்கூடிய அட்டகாசமான ஒரு வாரம் கடகராசிக்காரங்களுக்கு. உண்மையிலேயே சொல்லணும்னாக்கா, வாரம் தொடங்கும் பொழுது சந்திராஷ்டமம் முடிஞ்சு தான் வாரமே ஸ்டார்ட் ஆகுது. திங்கக்கிழமை சந்திராஷ்டமம் முடிஞ்சிடும். திங்கக்கிழமையிலேருந்து 9, 10, 11, 12ஆம் இடத்துக்கு ராசிநாதன் உச்ச நிலையாக ஒளி உச்ச நிலையாக வருடத்தின் மிகச்சிறந்த பௌர்ணமி சந்திரனாக வரக்கூடிய அமைப்புகளில் இவ்வளவு நாள் உங்களை போட்டு சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் அப்படியே தவிடுபடியாக ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தசா புத்தி ஒத்துழைக்காதவங்களுக்கு கூட ராசிநாதன் அப்படியே 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வரும்பொழுது ஏதோ ஒரு வகையில் நோய் தீரக்கூடிய அமைப்போ, நோய் அமைப்புகள் பலிதம், அந்த மருத்துவம் பலிதமாகக்கூடிய அமைப்போ, கடன் நோய் வம்பு வழக்கு அமைப்புகள்லேருந்து விடுதலை ஆகக்கூடிய அமைப்போ, வாழ்க்கை துணை அமைப்புகள் அடையாளம் காட்டக்கூடிய தன்மையோ, வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த விரோதங்கள் அப்படியே விலகக்கூடிய அமைப்புன்னு எல்லாமே நல்லதாக சொல்லுவாங்க. சனியோட வக்கரம் முடிஞ்சிருச்சு, குருவின் வக்கரம் கூட இப்போ அவருக்கு போய் 12ஆம் இடத்துல தான் அந்த தன்மையை செய்வார். 12ஆம் இடத்துல குரு பண்ணார்னா என்ன பண்ணுவார்? வேலையை கொடுப்பாரு. அப்போ வேலை அமைப்புகள்லாம் அடுத்தடுத்து படிப்படியாக வரக்கூடிய அமைப்பு 8ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே ஒரு மாதிரி 6ஆம் இடம் ஒரு மாதிரி கெட்டுப்போகக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு வேலை, தொழில், பொருளாதார அமைப்புகளில் மேம்பாடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு 2026 நல்லா இருக்கிறதுக்கான ஒரு அச்சாரம் இந்த வாரத்திலே அமைஞ்சிருங்க. வேலை அமைப்பெல்லாம் இந்த வாரத்திலே குட் நியூஸ் வந்துடும். படிப்பு சார்ந்த அமைப்பு, தாய் வழி விஷயங்கள், தாயாரோடு இருந்து வந்த மனப்போராட்டங்கள், இந்த கருத்து வேறுபாடுகள், தாயார் வழியில் இருந்து வந்த அத்தனையும் சரியாகக்கூடிய அமைப்பு. 3-4 வருஷம் சண்டைங்க, திடீர்னு பத்திரிகையை தூக்கிட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பவம்லாம் இந்த வாரத்தில் நடக்கும். அப்போ சந்தோஷமான சம்பவங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, உறவுகள், விட்டு போன உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புன்னு எல்லா வகையிலையுமே இனிய தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு 5ஆம் பாவகம் வலுத்திருக்கக்கூடிய அமைப்புகள் அதிர்ஷ்டம் கூட கிடைக்கும். இத்தனை வருஷத்துல கடகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்ன்ற வார்த்தையை வாயை திறந்து பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த வாரத்திலேயே அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல 5, 11ஆம் பாவகங்கள் அட்டகாசமா வலுத்திருக்கக்கூடிய அருமையான அமைப்பு இருக்கிறதுனால எதிலும் தைரியமாக துணிந்து இறங்கக்கூடிய அமைப்பு, தன்னம்பிக்கை சற்று அதிகமாக வரக்கூடிய அமைப்பு. நீங்களே விரட்டு இப்படி பார்த்துக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான துவண்டு கடந்து நீங்க எழுந்து குதிச்சு ஓட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான வாரம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் 2025 முதல் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும்.